கொட்டி தீர்க்கும் மழையப்பா. ஐயோ, மலைக்கு கூழ் போட்டு சாப்பிட பூரணி இல்ல வறுமையில் மேலே இருந்த கட்டுக்களை உண்டாக்கி சிங்கப்பூர் நேரம் சோழன் 5 வாங்கி சாப்பிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயோ, பெரிய மழை பெரிய மழை பெரிய மழை. கூடுதலாக ஜம்பு கச்சாரும் சோளம் தான் மெயின். சுட்டு சோழன் ஓடி ஓடி ஓடி. வீதி வடிவா போட்டா இப்படி வெள்ளம் நிக்காதப்பா. என்னப்பா நீங்கள். அருமை அருமை. சாதுவான செம்பழம் மாதிரி நெருப்பு பார்க்கவே சோளம் சாப்பிடுவோம். பொன் விளையும் பூமி அப்பா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மல்லாகம் என்ற ஊரில். நேரம் மாலை 5 மணி 12 நிமிடம். நாங்கள் இப்போ ஒரு காணொளி பதிவு செய்ய வந்த நாங்கள் ஒரு வீடு. அந்த வீடு உண்மையிலேயே நல்ல வடிவாக இருக்குது. எதிர்காலத்தில் அந்த வீட்டில் நீங்கள் வந்து தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காணொலியை நாளைய நாளில் பதிவிடுவேன். இப்போ நாங்கள் மலைக்குள்ளே வந்து மாட்டப்பட்டு போனோம். வேறேக்கே சாதுவான மழை தான். இந்த காலை வேளையிலிருந்து மழை பொழிந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல இருந்து எங்களுடைய வீட்டை போக போகிறோம். எங்களுடைய வீடு இதிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றக்கா பார்ப்போம்மா. என்னென்னு பார்க்குறது. சரி, இந்தா இருக்குது எங்களோட வீடு. மழை நல்லா இருக்கும். உண்மையாக மலைக்குள்ளே பயணம் செய்கிறது நல்லா இருக்கும். அன்னளவாக இதில் இருந்து 11 கிலோமீட்டர் பயணம் செய்து எங்களுடைய வீட்டை போகணும். முச்சக்கர வண்டியில் தான் போக போகிறோம். மழை நேரத்தில் எங்களுடைய இந்த பயணம் அப்படி இருக்குன்றதை பாருங்க. போகும்போது இந்த மழைக்காலத்தில் எங்களை இனிமைப்படுத்துகிற, எங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஏதாவது இருந்தால் அதையும் வாங்கி சாப்பிட்டு அந்த ஒரு தருணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். போகும்போது முன்னுக்கு வீதியை இடைக்கிட காட்டுறோம். ஏனெண்டா மழை பொழிந்து கொண்டு இருக்கிறதால ஒன்றுமே நனையக்கூடாது. நான் நல்ல காலம் நாங்கள் முச்சக்கர வண்டியில் வந்தது. நாங்கள் வரும்போது மழை இல்லை. காலை வேளையில் போய் கொஞ்சம் ஓய்ந்திருந்தது. அந்த ஓய்ந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்த நாங்கள் ஏதோ இன்றைக்கி முச்சக்கர வண்டியில் போவோம்னு யோசித்து வந்ததால் தப்பிச்சோம். இல்லாட்டி இப்போ போகும்போது நனைஞ்சு தான் போயிருக்கோம். சரி, போவோம். பயணத்தை தொடங்குறோம். இதுக்குள்ளே திருப்புறதுக்கு தான் வந்தேன் நாங்கள். மற்றபடி இதுக்குள்ளே எங்கள்கிட்ட வாழ்க்கை இல்லை. இதை திருப்பி கொண்டு போவோம். மழை நேரத்தில் சரியான சிரமம் தானே. சரி, எங்களுடைய பயணத்தை தொடங்குறோம். இப்படி முதல் மல்லாகம் சந்திக்கு போவோம். மல்லாகம் சந்திக்கு போய் அடுத்த கட்டமாக ஒரு இடத்துக்கும் போவோம். சரி. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சரி, மல்லாகம் அளவட்டி பிரதான வீதிக்கு வந்தாச்சு. ஐயோ, பெரிய மழையப்பா வழியில். ஆமா, மழை நேரத்தில் இந்த காட்சிகள் உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது. சரியா, எங்களுடைய பயணம் நல்லா தான் இருக்குது. மழை நேரத்தில் இல்லை, வெள்ளை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. ஓ, சாதுவாக தான் மழை துமிக்குதான். ஆனால் வெள்ளம் போடும் போல் கிடக்க பார்க்க போனால். இதில் பாருங்க, ஒரு வடிவான வீடு. பூரணி இல்லை, 1916 போட்டிருக்கடா. ஒருவேளை அந்த காலத்தில் கட்டப்பட்டதோ தெரியல, எனக்கு வழியாக தெரியல. தெரிஞ்சவர்கள் சொல்லுங்க. இப்போ நாங்கள் மல்லாகம் சந்திக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்க வெள்ளத்தை, வீதியில் இங்கே பாருங்க வெள்ளத்தை. வீதி வடிவாக போட்டால் இப்படி வெள்ளம் நிற்காதப்பா. என்னப்பா நீங்கள். சரி, நாங்கள் மல்லாகம் சந்திக்கு வந்துட்டோம். மழைக்காலம் தானே, கார்த்திகை மாதம் முக்கியமான மாதம். இதால் போனோம்னா நாங்கள் நிலாவரை, அந்த நிலாவரை கிணத்தடியால் போகலாம் எங்கள் வீட்டு பகுதிக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்கேன், தம்பி மழை காணொளி போடுங்க, மழை காணொளி. மல்லாகம் தொடரும் நிலையம். நாங்கள் பாருங்க தம்பியாகலை. அருமை அருமை அருமை.
தமிழ் பேசுது. அளவுக்கு மிஞ்சி வேகமாக போனால் அழுது கொண்டு தான் கிடக்கும். பொன் விளையும் பூமி அப்பா. பீட்ரூட் நடுறது. ஆஹா, சோளம் பண்ணின்னு போமா சுட சுட சூடா நெருப்பு பார்க்கவே சோளம் சாப்பிடுவோம். சுடு ஜோளம் தாங்க. எவ்வளோ நாள் செய்கிறீங்க இது? இது இப்போ ஒரு வருஷம் கிடக்கு. ஒரு வருஷமா இருக்கு. ரம்புட்டான் எத்தனை? 2 ரூபா. 2 தாங்க. எவ்வளோ உண்டு? இல்லாடி இன்னொரு 5 தாங்க. 5 தந்தீங்கண்டா ரம்புட்டான் சீசன் ஒன்று கிடக்கு. வீட்டையும் கொண்டு போவோம். என்னென்ன இப்போ இருக்கு? இப்போ வத்தாள கிழங்கு, ராசவள்ளி, சீலன் மாங்காய், அவ்வளோ. சீலன் மாங்காய் மலைக்குள்ளே சாப்பிட நல்லா இருக்கும். முட்டெல்லாம் லைட்டாக கூழ் போட்டு சாப்பிட என்னென்ன திறமை தான் இருக்குமோ. அப்போ அதை வெட்டி தாங்க. கடையில் சாப்பிட்றதெல்லாம் நஞ்சு. சோள நஞ்சு வாங்கி சாப்பிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன ஐயா என்னண்ணா இதில் நிற்கிற அந்த மரத்தின் மொத்தத்தை பார்த்தீங்களா? ஆனால் மழை நேரத்தில் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குமே. என்ன மேலே கூடாரம் இருந்ததுன்னா சரி, மற்றபடி மழைக்கெல்லாம் சோளம் சுட வேண்டுவாங்க. இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் இப்போ திடீரெண்டு வேணுவையா? எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். என்னண்டா இது மழை உள்ள தண்ணி தானே, அதனால கொஞ்சம் யோசி செய்து. சரி, இது வந்து இதுக்குரியது. இப்போ எங்களுக்கு ஒரு சோளனும் ஒரு மாங்காயும் வெட்டி தாங்கோ, சாப்பிட்டுட்டு போய் வைத்தியசாலையில் இருக்கணும். மழைக்குள்ளே சாப்பிடலாமோ தெரியல. நல்லதா பார்த்து வெட்டி தாங்க. அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அண்ணாட்ட வந்தா முதல்ல என்னென்ன வச்சுருந்தீங்க? அன்னாசி, கடுகுடு. சாதுவா பழத்திருந்தா நல்லா இருக்கு. செவலனி எனக்கு ஐட்டம் வச்சுருந்தேன். இப்போ மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வைக்கலாம். இப்போ கூடுதலாக ஜம்பு கச்சேரும் சோளம் தான் மெயின். உங்களோட ஊர் எது? மரவள்ளி கிழங்கு விற்கும். ஊர் எது? பவுனியாங்க. இங்கே எங்கே நிற்கிறீங்க? முடிச்ச இடம் தான் இங்கே. முடிச்சு விட்டுட்டீங்க, வாழ்க்கையை முடிச்சாச்சு. நடு இதில். ஆனால் அந்த சுகம் பெறாது. என்ன ஐயா, இப்போ சில பேர் சொல்லலாம் திருமணம் செய்தா உழைக்கிறது அது இது. ஆனால் ஒரு 4 பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை நல்லா வளர்க்க தான் அதில் வர மகிழ்ச்சி எங்கேயும் கிடைக்காது. பிள்ளைகள் எத்தனை? ஒரு பொம்பளை பிள்ளை. அப்போ இன்னும் கொஞ்சம் கடமைகள் கூட இருக்கு. கூட இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு மனுஷி. இவற்ற கதையை கேட்டீங்களா? இப்போ சந்தேகமாக இருக்கு எனக்கு. உண்மையாக தானே போயிட்டு இதுல சாப்பிட்டு போவோம். பாருங்க பேர் வந்துட்டு இதுலயே 2 பேர் வந்து வேண்டு விரும்பாங்க. என்ன சுட்டுச்சோளன் ஓட்டியா ஓட்டியா ஓட்டியா. நான் உங்களுக்கு ஆதரவு தான். ஐயோ மழை மழை. இதுக்குள்ள தோல் போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? உப்புத்தூள். அருமை அருமை. சாதுவான செம்பழம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள உப்புத்தூள் போட அதோட சுவையே தரமாக இருக்குது. நீங்கள் திருமணம் செய்தாங்க இது வந்து எவ்வளோ ஆகும்? 13 வருஷம். அப்போ 14 வருஷத்துக்கு இது ஒரு ஆண்டாக தான் செய்கிறீங்க. இது செய்யணும். ஐஸ்கிரீம் மேலே எல்லா விலையும் தெரியும். ஐஸ்கிரீமில் ஐஸ்கிரீம் அடிக்க இல்லை சாலை கொம்பரேஷன் கரண்ட் எல்லா இதுக்கும். மழை காற்று ஏதாச்சுன்னா இதில் நிரந்தரமாக செய்யறதுக்காக அதை செய்யும். ஐஸ்கிரீம் இப்போ சீக்கிரம் என்ன இதுக்கு அனுமதி எடுக்கணுமா? எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துக்கணும். பவுனியால எங்கே? செட்டிக்குளம். செட்டிக்குளம் நல்ல வடிவான இடமே. இந்த நேரம் அவங்களோட வறுமையில் மேலே இருந்த செட்டிக்குளம் உண்டாக்கி சிங்கப்பூர் நேரம். காதல் திருமணமா நீங்கள்? உங்களோட பேர்? சுரேன். சுரேன். சரி அண்ணா, நன்றி. சும்மா சொல்லக்கூடா, நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாக. சரி மக்களே, இப்படி சாப்பிட்டு கொண்டு நாங்கள் வீட்டை போகிறோம். சரி மக்களே, இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இந்த பக்கம் இருக்கிறது இது வடக்கு பின்னாலே கட்டுவன் சந்தி. நாங்கள் இப்போ அந்த நாங்கள் திருப்பினா சரி இதால் போகலாம். சரி இதால் போவோம்.
மழை தொடர்ச்சியாக பொழிய போது போல கிடக்கு. தோட்ட வழிகளை பார்த்து கொண்டு வாங்க. மழை நேரத்தில் எப்படி இருக்கு, அதுவும் சாதுவான மாலை நேரம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருண்டுரும். அதை விட இது மழை இருட்டு. இதில் இடப்பக்கம் பாருங்க, சம்பாட்டு மண். ஐயோ, பெரிய மழை வாரத கடையில் வீட்டை போவோம். ஆஹா, குளிர் காத்தடிக்குதாப்பா. இந்த மலைக்குள்ள அந்த தெருவோர கடையில் பெரிய மழை வந்துடுது. ஐயோ, பெரிய மழை, பெரிய மழை, பெரிய மழை. சரி, எனக்குன்னா நாளைக்கு வெள்ளம் போடும் போல கிடக்கு. அப்படித்தான் அடிக்குது மழை. உங்க பாருங்க, அம்மா முன்னுக்கு பாருங்க, முன்னுக்கு இதால காட்டையிலமா தெரியுதா? கண்ணே தெரியல. மழை இருட்டு. அதில் வெள்ள பக்கம் பாருங்க, இவ்வளவு பெரிய மழை என்று. ஐயோ, அதிகமான மழை வெறுப்பத்தான் தரும். கொட்டி தீர்க்கும் மழை அப்பா. ஐயோ, அம்மா இந்த வேறுங்க மாடுகள் கட்டி இருக்கு. எங்க ஊருக்கு வந்துட்டோம். சரி, எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். சோழன் அதில் இதுவும் கிடையாது, மாங்காயம். இது உப்பு தூள் போட்டு தந்தவரில்லை. எப்படி இருக்குன்றக்கா பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கடா உப்பு தூள் போட்டது. கூடவா இருக்கிறது சாப்பிடுவான். எனக்கு சோழன் பிடிக்கும். சரி மக்கள், இப்போ இதை சாப்பிட்டுட்டு விடைபெற போகிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னே விடைபெற போகிறேன். இன்றைய காணொலியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். உண்மையிலேயே மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்குது. இன்றைக்கு இரவு இதே மழை தொடர்ச்சியாக பெய்யுமா இருந்தால் நிறைய இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு என்ன நிலவரமோ தெரியல. இப்போ மேரி காலம்ன்றதால நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. மிகுந்த அவதானத்தோடு எல்லாருமே இருப்போம் என்றதை இந்த காணொலியில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.